பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என்ன காரணம் அப்டின்னா, என்னென்னலாம் பொய் பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இவங்க சாண்ட்ரா கேட்குறாங்க, "எல்லாம் ட்ராமான்னு கேட்பாங்களா இன்டர்வியூல?" ஆமாமா. அதெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. நம்ம அதுக்கு ஏத்த பதில்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா, இவங்க திவ்யாவுக்கு செய்த ஒரு விஷயம் வந்து வியானா மூலமாக வெளியில வந்துடுச்சு. வெளியில வந்தத இவங்க எப்படியாவது அது வந்து அணைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுவும் முடியல. அதற்கு அடுத்ததாக அதான் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ட்ராமா உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதில எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதாவது நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவேங்க. நீங்க நல்லவனா இருங்க, இல்ல கெட்டவனா இருங்க, இல்ல எப்படி வேணாலும் இருங்க. ஆனா உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். நமக்கு நாம உண்மையா இருக்கணும். நாம ஒரு செயல் செய்றோம்னா, அதுக்கு உண்மையா இருக்கணும். அதுக்கு நீங்க அகைன்ஸ்ட்டா இருந்துட்டு, ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இது வந்து நிதர்சன உண்மை. இது நான் கத்துக்கிட்ட பாடம். அதனால நான் எனக்கு உண்மையா இருந்துட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான். மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு விஷயம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இப்பொழுதுதாங்க சிக்கல்ல போய் மாட்டிக்கணும். எவ்வளவு எவ்வளோ அற்புதமான ஒரு பேரோட வந்தாங்க. பிரஜன் சாண்ட்ரான்னு சொல்லிட்டு நம்மலாம் எவ்வளோ வியந்தோம். அப்படியே முடிஞ்சு போச்சுல்ல. இவங்க 2 பேரையும் பார்த்தாலே சீட்டிங் கப்புள் மாரி பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன் இனி. பாவமா இருக்கு எனக்கு. அந்த பிரஜனுடைய ஹாலிவுட் படம் வாய்ப்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே இதனால?